சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பையன் எவ்வளவு அழகாக அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறான் பாருங்கள். அந்த குழந்தைக்கு எதை முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணும், எது மூணாவது செய்யணும் கூட தெரியலை. அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தை சஜிதாவில் இருந்து அது வெளியே வர மாட்டேங்குது. அதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த சஜிதாவில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு சின்ன குழந்தையுடைய பாடமாகிட்டுருக்குன்னு அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தொழுங்கள், தொழுகை விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகீமுஸ்ஸலா என்று ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறான். அந்த குழந்தையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு, அந்த குழந்தையை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இதை பார்த்து ஒரு பாடமாக எடுங்கள். அல்லாஹ்விற்காக கூறுகிறேன், தொழுகை விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கக்கூடிய முதல் கேள்வியாக தொழுகை இருக்கிறது. ஒருவன் தொழுகையை சரி செய்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் சரி செய்து விடும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்விற்காக உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய பிள்ளையாக, இல்லை இதை பார்க்கக்கூடிய சிறு குழந்தைகள் வந்து அவளுக்கு ஒரு தந்தையாக கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ்விற்காக தொழுகை விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் தொழுகையை பேணி தொழுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையோடு மரணிக்கிற மக்களாக நம்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.